எங்கு பார்த்தாலும் பசுமையான வயல்கள். அழகான அருவிகள் நீர் ஓடைகள். பார்க்கவே அழகாக இருக்கும். இவையெல்லாம் இவ்வளோ அழகா இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னர் தான். ஆம், ஒரு மன்னர் நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்தால் அந்நாடு செழுமையாக வளம் மிக்க நாடாக இருக்கும். ஆனால் அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னருக்கு ஒரு கவலை. அது என்னவென்றால் தமக்கு குழந்தை இல்லை. அதனால் தம் நாட்டை தமக்கெடுத்தது யார் பார்த்துக் கொள்வார் என்பது தான். தினமும் இதை எண்ணி மாலை நேரத்தில் தோட்டத்திற்கு சென்று கவலையுடன் இருப்பார். ஒருநாள் அமைச்சர் வந்து இதற்கு நாம் முனிவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று கூறுவார். அதைக் கேட்டு மன்னரும் சரி என்பார். தினமும் இரவு நேரம் அரசவை சென்று வருத்தத்துடன் அவர் ஆட்சி செய்யும் அரியணையை பார்த்து வருந்துவார். அதன்பின் உறங்கச் சென்று விடுவார். திடீர் என்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதை அமைச்சரிடம் கூறி ஊர் மக்களிடம் அறிவிக்க சொன்னார். அந்த அறிவிப்பு என்னவென்றால் நம் நாட்டை ஆள்வதற்கு மன்னரை தேர்ந்தெடுப்பதற்காக என்று கூறி குழந்தைகள் அனைவரையும் அரண்மனைக்கு வரச் சொல்லுவார். ஊர் மக்களுக்கு இத்தகவலை தெரிவித்தார். யின்படி ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளும் அரண்மனைக்கு வந்தனர். மன்னர் அனைவரையும் ஒரு பெரிய மண்டபத்தில் அழைத்து ஒரு விதை கொடுத்து இதை நன்கு வளர்த்து 1 மாதத்தில் மலர்ச்சியாக வரவேண்டும். யாருடைய கைகளில் இந்தச் செடி நன்கு வளர்ந்து மலர்கிறதோ அவரே என் நாட்டின் அடுத்த மன்னர் என்றார். ஏழை வீட்டு விவசாயின் மகன் அந்த விதையை முதலில் பூந்தொட்டியில் விதைத்தார். முளைக்கவில்லை, கவலையுடன் இருந்தான். பின்பு அந்த விதையை வேறு மண்ணில் விதைத்தான். ஆனால் அது முளைக்கவில்லை, கவலையுடன் இருந்தால். அதனால் அதை விட்டுவிட்டு தன் வேலையை பார்க்க போயிட்டான். 1 மாதம் கழித்து குழந்தைகள் அனைவரும் தெருவில் பூச்செடியுடன் செல்வதை பார்த்து கவலையுடன் வீட்டிற்கு வந்தான். அப்போது அவர் தந்தை ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார். நடந்ததைச் சொன்னான். இதை அப்படியே மன்னரிடம் போய் சொல் என்றார் அந்த சிறுவனின் தந்தை. இதை மன்னர் ஏற்றுக்கொள்வாரா என்று அவன் கேட்டான். நடந்ததை சொல் என்று கூறி அவனை அவர் தந்தை அனுப்பி வைத்தார். மாதம் கழித்து அனைத்து குழந்தைகளும் தாங்கள் வளர்த்த செடியுடன் வந்தனர். மன்னர் அனைவரிடமும் விசாரணை செய்தார். ஆனால் ஒரு சிறுவன் வெறும் பூந்தொட்டியுடன் இருந்தான். அந்த சிறுவனிடம் எங்கே உன் செடி என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் அரசே, விதை முளைக்கவில்லை என்று கூறினான். அவன் செய்த அனைத்து செயல்களையும் கூறினான். அதற்கு அரசர் சிரித்தார். பின்னர் சிரித்துக்கொண்டே நீ தான் இந்த நாட்டுக்கு ராஜா என்று அறிவித்தார். அரண்மனையில் உள்ள அனைவருக்கும் குழப்பம். ராஜாவிடம் என்ன என்று கேட்டபோது நான் முளைக்காத விதையை தான் கொடுத்தேன். உண்மையாக யார் இருக்கிறார் என்று பார்த்தேன். இந்த சிறுவன் மட்டும்தான் உண்மையாக வந்து கூறினான். ஆனால் மற்ற குழந்தைகள் எல்லாம் நாட்டுக்கு ராஜாவா இருக்கணும் என்று எண்ணி வேறு ஒரு விதை போட்டு செடியை கொண்டு வந்து இருக்கிறார்கள் என்றார் மன்னர்.